உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, இந்த மார்ச் மாதத்தில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய சில ராசிகள், அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். அதாவது ரிஷபம் முதலிடத்தில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகரம், அதுக்கு அடுத்த ராசியாகப்பட்டது கும்பம். இந்த 5 ராசிகளும் இந்த மார்ச் மாதத்தில் ஏதாவது ரூபத்துல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய அதிர்ஷ்டம், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு சம்பாதிக்கக்கூடிய வகையில இந்த ராசிகள் அமைந்திருக்கிறது. அதாவது ரிஷப ராசி சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ராசி. அந்த ராசியில தான் சந்திர பகவான் உச்சம். அப்ப அந்த ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்ச பலம் பெறுகிறார். அப்ப இந்த 11ஆம் இடம் என்பது ஒரு லாபஸ்தானம். அப்ப அந்த லாபஸ்தானத்தில் தன்னுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் அங்கே உச்ச பலம் பெறும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ரூபத்தில் பெண்ணால் யோகம், மனைவியால் அதிர்ஷ்டம், ரிலேஷன்ஷிப்பு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அது போக அவங்க எதிர்பார்த்த வீடு மண்ணும் மனையும் கட்டுவார்கள். அவங்க எதிர்பார்த்த வண்டி வாகனம், கார், பைக்கு, இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அது போக அவங்க கிட்ட பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க பிசினஸ் பண்ணலாம், இல்லை ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். இதற்குண்டான வாய்ப்புகள் அட்டகாசமாக இருக்கிறது. அது போக அவங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியான மகரத்தில் அந்த செவ்வாய் பகவான் உச்சம். அப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பூமி வாங்குவதில் எந்த சிக்கலும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் புதிய பூமிகள் வாங்குவதற்குண்டான யோகம் இந்த மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக மிதுன ராசி. அந்த மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வை. அந்த 9ஆம் இடத்தில் அந்த கும்ப ராசியிலேயே ராகு பகவானும் இருக்கிறாங்க. அந்த ராகு பகவானையும் குரு பார்க்கிறாங்க. அது போக கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்ச பலம். அப்ப இதனால கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் தனக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் உச்சபலம் பெற்று இருப்பதால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பணப்பழக்கம் இவங்களுக்கு அதிகரிக்கும். இவங்க பட்ட கடனை அடைப்பார்கள். இவங்களுடைய வாக்கு கண்டிப்பாக பலிக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல முன்னேற்றம், நல்ல அதிர்ஷ்டம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோக இவங்க ராசியையே குரு பார்க்கறதுனால இன்னுமே அதிகமான பலன்களை அடைவதற்குண்டான வாய்ப்பை அடைவார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு அதிபதியாகப்பட்டது சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற, இவங்க ராசியில ஆட்சி உச்சம் அடைகிறாரு சனி பகவான். அந்த சனி பகவானோடு அந்த சுக்கிரன் இணைந்திருப்பது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு தொழிலை கொடுப்பாரு, சொந்த தொழிலை கொடுப்பாரு, உங்களுக்கு வேலையில ப்ரமோஷனை கொடுப்பாரு. நீங்க இங்க வேலை வேண்டான்னு பேப்பர் போட்டு வேற பக்கம் வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல வேலையை, நல்ல சேலரியோடு இந்த பீரியட்ல கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அப்போ வந்து துலாம் ராசிக்காரர்கள் ஒரு படி உயர்வதற்கும் அவங்களுடைய கடனை அடைப்பதற்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்டவங்க யாரு நல்லவங்க யாரு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பா தெரியும். அது போக அந்த கணவனும் மனைவியும் சந்தோஷமாக சங்கடங்கள் இல்லாமல் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான ஒரு டைம். அதுக்கு அடுத்தபடியாக மகரம். இந்த மகர ராசிக்கு சனி பகவான் ஆட்சி, சுக்கிர பகவான் அதீத நட்பு கிரகம் சுக்கிர பகவான். அப்ப இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் முயற்சி வெற்றி ஸ்தானத்தில் 2 ராஜ கிரகங்களும் இணைந்திருப்பது ஒரு மிக பெரிய ஒரு யோகம். அப்ப வந்து இப்ப 7.5 சனியும் மகர ராசிக்காரங்களுக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு சிலர் ஆகப்பட்டது எனக்கு வந்து தொழில் சரியில்லை, எனக்கு குடும்பம் சரியில்லை, எனக்கு எல்லாமே நஷ்டம் இப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் மீதி உள்ளவர்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்ச பலம் பெறுவதால் கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிகள் குவிக்கப்படும். அது போக நீங்க எதை நினைத்தாலும் சாதிக்கலாம், எதை நினைச்சாலும் சம்பாதிக்கலாம். உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூமி இல்லைன்னா பூமியில் உள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நீங்க 4 பேர்த்துக்கு மத்தியில நல்ல செல்வாக்காக செல்வந்தராக வாழ முடியும். உங்களுக்கு யாரா துரோகம் பண்ணினார்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா செல்வ செழிப்போடு வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக கும்பராசி. இந்த கும்பராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் உச்சம். அப்ப வந்து கும்பராசிக்கு அதீத நட்பு கிரகம் சுக்கிர பகவான், கும்பராசியின் அதிபதி சனி பகவான். அந்த சனியும் சுக்கிரனும் இணைந்து 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இந்த பீரியட்ல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில படிப்படி உயரக்கூடிய அளவுக்கு ஒரு அந்தஸ்தையும் நீங்க உயர்ந்திருந்து மற்றவர்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்போ உங்களுடைய லட்சியம் நிறைவேறும். உங்க வாழ்க்கையில நான் சம்பாதிக்கணும், நான் சாதிக்கணும், நான் நல்ல பொசிஷனுக்கு வரணும், இவங்களுக்கு முன்னாண்ட நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அப்ப உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் மன கஷ்டங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை குறைய சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த குறைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குடும்பத்திலையும் மக்களோடும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்வதற்குண்டான வாய்ப்பு இந்த டயத்தில் இருக்குது. அப்ப இந்த 5 ராசிகளுக்கும், அதாவது ரிஷபம், மிதுனம், துலாம், மகரம், கும்பம், இந்த 5 ராசிகளும் இந்த மார்ச் மாதத்தில் ஏதாவது அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை அடைவதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக இந்த மார்ச் மாசம் அமைஞ்சிருக்குது. இந்த ராசியில் எல்லாருமே ஒரு நல்ல பலன் அடைவாங்க. கண்டிப்பாக அடைஞ்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். அது போக நிறைய பேர் ஜாதகம்லாம் அனுப்பிச்சிருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் நான் பார்த்து சொல்றேன். உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.